அதிகமாக குழந்தை திருமணம் நடைபெறும் மாவட்டம் எதுனா நம்ம மாவட்டம் தான், தருமபுரி மாவட்டம். ஏன் அந்த கொடுமை ஏன் இங்க மட்டும் நடக்குது? குழந்தைகளுக்கு ஏன் திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னா வேற வழி இல்லை. வறுமை, வேலை வாய்ப்பின்மை. நல்லா படிக்கிறாங்க நம்ம பசங்க, செம்மையா படிக்கிறாங்க. எப்படியாவது யாராவது வீட்டுல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு பட்டதாரியாகவோ முதுகலை பட்டதாரியாகவோ இல்லை தொழிற்பயிற்சியில பயிற்சி பெற்றிருக்காங்க. ஆனா அவர்களுக்கு வேலை கிடைக்கல. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாம் வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க. அப்ப அந்த குழந்தைகளை யார் பாத்துக்கிறாங்க? தாத்தா பாட்டி பாத்துக்கிறாங்க. வெளியூர்ல போய் வேலை செய்யும் போது அந்த அப்பா அம்மாவுக்கு வேற வழி தெரியல, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பசங்களுக்கு. அப்ப பெண்களுடைய முன்னேற்றம் என்பது தடைபடுகிறது. அவங்க படிக்கணும்னு நினைச்சாலோ வேலை செய்யணும்னு நினைச்சாலோ எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை. இதற்கு ஒரே தீர்வு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை வைத்து தொழிற்சாலைகளை கொண்டு வருவது. இந்த மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளோ புளி பதனிடும் தொழிற்சாலைகள் இதெல்லாம் கொண்டு வரலாம். அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை, விவசாய பொருட்களுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. அதாவது பழமா இருந்தா ஒரு 10 நாள்ல கெட்டு போயிடும். ஆனா அந்த மாம்பழத்தை மாம்பழக்கூழோ ஜூஸோ தயாரிச்சா அது எத்தனை நாள் வேணாலும் வச்சிருந்து விற்கலாம். இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டு வருவதுதான் முதன்மையான நோக்கம். அதற்கு நாங்கள் எல்லோரும் கடுமையாக பாடுபடுவோம். நீங்கள்லாம் அந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க என்பதுதான் எங்களுடைய ஒரே வேண்டுகோள். அதே போல பெண்கள் பாதுகாப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஒரு அதிர்ச்சியான தகவல். பெண்கள் பாதுகாப்புனா அதுல 2 விஷயம். பெண்கள் ஒண்ணு, குழந்தைகள் ஒண்ணு. பெண்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நடக்கப்படும் கொடுமைகள் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாயிடுச்சு. 2.5 மடங்கு. 4000 தான் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா இன்னைக்கு 7500 பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு அடிபடுறாங்க, இல்ல கடத்தப்படுறாங்க, இல்ல உதப்படுறாங்க, கொலை செய்யப்படுகிறார்கள், அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பெண்கள். ஒரு நாளைக்கு சராசரியா 25 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! அது எல்லா ஊர்லயும் நடக்குது. நம்ம ஊர்ல நடக்குது, பக்கத்து ஊர்ல நடக்குது, வெளியில நடக்குது. நீங்க பேப்பர்ல எடுத்தா பாக்குறீங்களா, அது யாருக்கோ நடக்கல, அது நம்ம ஊர்லயே நடக்குது. அதனாலதான் சொல்றோம், ஒரு நாளைக்கு 25 பெண்கள், அதாவது சராசரியா 25 பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வன்கொடுமைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அடுத்தது குழந்தைங்க. அவர்கள் மேல் நடத்தப்படும் வன்முறைகள் அதற்கு மேல் அதிகம். போக்சோன்னு சொல்றோம். அந்த போக்சோன்ற வார்த்தையெல்லாம் அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாது. பாலியல் வன்கொடுமைனா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்மள பழக்கப்பட்டுட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டுல அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இன்றைய ஆட்சியில பழக்கப்படுத்திட்டாங்க. போக்சோன்னா என்ன? பிரிவென்ஷன் ஆஃப் சைல்ட் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். அதாவது குழந்தைகள் நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்கும் சட்டம். அதுல பதிவு பண்ண வழக்குகள் எவ்வளவு தெரியுமா? 7500. 5 வருடங்களுக்கு முன்னால் 3500. அப்ப இது பதிவு பண்ணது. பதிவு பண்ணாம எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35 தமிழக குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கும் உள்ளாகிறார்கள். குழந்தைகளை அடிக்கிறது, குழந்தைகளை கடத்துறது, குழந்தைகளை கொலை செய்வது, குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது என்று ஒரு நாளைக்கு சராசரியாக 35 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுறாங்க. இது யாரோ குழந்தைங்க இல்ல, நம்ம குழந்தைங்க. வெளியூர்ல தான் நடக்கல. எப்ப பார்த்தாலும் வட மாநிலத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல நடக்குது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம நாட்டை விட்டு என்ன ஒழிக்கப்படணும்? போதை பழக்கம் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த போதை பழக்கத்தாலதான் இத்தனையும் நடக்குது. போதைய போட்டுட்டீங்க, காய்கறி கிடைக்கிற மாதிரி போதை எல்லா ஊர்லயும் கிடைக்குது. இந்த மது போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிச்சாதான் நம்ம பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தேர்தல் அறிக்கை 2026 தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு இடத்துலயும் போதையை பத்தி சொல்லவே, ஒரு இடத்துல கூட போதை பழக்கத்தை ஒழிப்போம்னு அவங்க வாக்குறுதியே கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கடையிலயும் இனிமேல் ரேஷன் கடையில கூட கொடுத்துருவாங்களோ அப்படின்ற நிலைமைக்கு தான் இருக்கு. அதனாலதான்
கண்டிப்பாக மது போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற வேட்பாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும். நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர்ந்தால், புரட்சி தலைவி அம்மா அவங்க சொன்னாங்க இல்லையா, 13 அம்ச திட்டம் மகளிர் பாதுகாப்புக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு மகளிர் நீதிமன்றங்கள் போக்சோ வழக்க விசாரிக்கிறதுக்கே கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நம்மால் கொண்டு வர முடியும். நம்ம குழந்தைகளை காப்பாற்றணுமா வேணாமா, நம்ம பொம்பளை பசங்களை காப்பாற்றணுமா வேணாமா, இல்லைன்னா போதை பழக்கத்துல என்ன வேணாலும் அந்த குழந்தைகளுக்கு நடக்கும் என்ற நிலைமை. இதையெல்லாம் நான் மனதில் வைத்து கொண்டுதான் வேலை செய்யணும். இதை நீங்க போய் சொல்லுங்க. நீங்க வந்திருக்கீங்க, இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விஷயம், என்னடா நம்ம உட்காந்து ஏதோ நம்பர் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. விஷயம் தெரிஞ்சாதான் அது அறிவு, அதுதான் பவர். நாலேஜ் இஸ் பவர். நீங்க இதை போய் அங்க சொல்லணும். ஏன்னா மக்களுக்கு தெரியாது. பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப தேர்தல் அறிக்கையில அறிவிக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, இலவசமாக, அதாவது ரேஷன் கடையில எண்ணெய் கொடுக்கப்படும், அரிசியோட பருப்பும் எண்ணெய் கொடுக்கப்படும் என்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதே போல நகைக்கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற விஷயத்தை நீ கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த அரசாங்கத்துல எதுவுமே தள்ளுபடி பண்ணல. ஆனா கண்டிப்பாக நம்முடைய வரக்கூடிய ஆட்சியில, புதிய ஆட்சியில அதெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை நீங்க தான் போய் அவங்க கிட்ட மனசார சொல்லணும். ஏன்னா அதனாலதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. கடன் வாங்கிட்டு ஒருத்தரும் தவிக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அந்த விஷயத்தை நீங்க பெண்களிடம் கொண்டு போய் சேருங்கள்.